ஓகே, நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து we have to remove the duplicates from a sorted array. ஓகே, மெயினாக வந்து ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ரைட். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளமை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருக்காங்க. சார்ட்டட் அரே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 2 அப்புறம் வந்து 3 4 4 5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இதில் டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் தான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அது ரிமூவ் பண்ண என்ன வருது 1 2 3 4 5 இதோடைய சைஸ், இந்த டூப்ளிகேட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற சைஸை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் த சைஸ் ஆஃப் த மாடிஃபைட் அரே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரிஜினல் அரே இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் அரேவையே நம்ம இப்படி மாடிஃபை பண்ணிடணும். ரைட்டு. இந்த டூப்ளிகேட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணி இந்த 3ஐ இங்கே மூவ் பண்ணிடணும், இந்த 4ஐ வந்து இங்கே மூவ் பண்ணிடணும், அப்புறம் இந்த 5ஐ இங்கே மூவ் பண்ணிடணும். ரைட். ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் அரேல பண்ணிடணும். இன்புட் வந்து கொடுத்துருக்கிறது அரே லிஸ்ட்டில் பண்ணணும் நம்ம. ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம பின்னாடி இருக்கிற வேல்யூவை முன்னாடி மூவ் பண்ணணும் ஒரு அரேல அப்படின்னாலே நம்ம எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்னா 2 பாயிண்டர் பேட்டர்ன். ஓகே, ஒரு பாயிண்டர் வந்து ஃபஸ்ட் பாயிண்டர். ஸோ இந்த இதை விட்டுடலாம் நம்ம, ஏன்னா இது வந்து யூனிக் தான். இது நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை. இங்கே எதுவும் நம்ம மூவ் பண்ணவும் போகிறது கிடையாது. ஸோ இங்கே வச்சுக்கலாம் ஒரு 2 பாயிண்டர், ஃபஸ்ட் பாயிண்டர் செகண்ட் பாயிண்டர். இந்த ஃபஸ்ட் பாயிண்டர் வந்து நம்ம ஒரு வேல்யூவை எங்கே காப்பி பண்ணணுன்றது குறிக்கிறது. செகண்ட் பாயிண்டர் இது ட்ராவல்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும். எப்போ நமக்கு ஒரு யூனிக் எலமெண்ட் வருதோ அப்போ வந்து எந்த எலமெண்ட்டை அங்கே காப்பி பண்ணணும் அதை குறிக்கிறது. ஸோ இதுதான் இந்த 2 பாயிண்டர்ஸ். ஒரு பாயிண்டர் வந்து போயிட்டே இருக்கும், எங்கேருந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து போடணுன்றது. ஃபஸ்ட் பாயிண்டர் வந்து எங்கே காப்பி பண்ணணும் அந்த இடத்த குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த செகண்ட் பாயிண்டர் தான் மூவ் ஆகுது. இந்த செகண்ட் பாயிண்டர் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, அதில் இருக்கிற வேல்யூவும் ப்ரீவியஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட்டானு செக் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது யூனிக், கரெக்டாக? அப்போ நம்ம அதை ஃபஸ்ட் பாயிண்டர் காப்பி பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து 1ஓட டிஃப்ரெண்ட்டு, அதனால் அந்த ஃபஸ்ட் பாயிண்டர் காப்பி பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே நவுத்திக்கிறோம். ரைட். இப்போ ஃபஸ்ட் பாயிண்டர் செகண்ட் பாயிண்டர் ரெண்டுமே இங்கே இருக்குது. ரைட். இப்போ செகண்ட் பாயிண்டர் ப்ரீவியஸ் வேல்யூ சேம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்டரை வச்சுக்கிட்டு செகண்ட் பாயிண்டரை மட்டும் நவுத்துறோம். இப்போ செகண்ட் பாயிண்டர் இங்கே வந்துருச்சு, ஃபஸ்ட் பாயிண்டர் இங்கே இருக்குது. இப்போ செகண்ட் பாயிண்ட் இருக்கிற வேல்யூவும் இந்த வேல்யூ டிஃப்ரெண்ட்டு. அப்போ செகண்ட் பாயிண்ட் இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட் பாயிண்டர் காப்பி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் காப்பி பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரெண்டுத்தையும் மூவ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் பாயிண்டர் இங்கே வந்துடும், செகண்ட் பாயிண்டர் இங்கே வந்துடும். ரைட். இப்போ இந்த வேல்யூவும் ப்ரீவியஸ் வேல்யூவும் டிஃப்ரெண்ட், அப்போ இது யூனிக். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவை இங்கே காப்பி பண்ணுறோம். எப்போ காப்பி பண்ணுறோமோ அப்போ ஃபஸ்ட் பாயிண்டர் மூவ் பண்ணிடணும், செகண்ட் பாயிண்டர் மூவ் பண்ணணும். செகண்ட் பாயிண்டர் எப்போ மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வேல்யூ சேம் வந்தால் ஃபஸ்ட் பாயிண்டர் மூவ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம செகண்ட் பாயிண்டரை மட்டும் தான் மூவ் பண்ணணும். ரைட். வேல்யூ சேமாக இருந்தால் செகண்ட் பாயிண்டர் மட்டும் மூவ் பண்ணுறோம். கடைசியாக இந்த வேல்யூ டிஃப்ரெண்ட்டு, அதனால் இந்த வேல்யூவை இங்கே காப்பி பண்ணிடுறோம். ஸோ இதுதான் நம்ம அப்ரோச். ஓகே, இந்த கோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக புரியும். பேசிக்காக 2 பாயிண்டர் வச்சுக்கணும். ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்டரோட இண்டெக்ஸ் வந்து 1. ஓகே, அடுத்தது செகண்ட் பாயிண்டர் நம்ம லூப்லேயே போட்டுடலாம். செகண்ட் பாயிண்டர் வந்து ரெண்டுமே 1 ஃபஸ்ட் இண்டெக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதை நம்ம விட்டுடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. இது எது வரைக்கும் வரும், லெஸ் தென் அரே டாட் சைஸ். நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது லென்த் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து கலெக்ஷன்ஸ், ரைட்டா? இது ஒரு இன்டிஜர் அரே கிடையாது, அரே லிஸ்ட் கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன் இருக்கும்போது we have to use size sp ++. இப்போ செகண்ட் பாயிண்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், இஃப் செகண்ட் பாயிண்டரில் இருக்கிற வேல்யூ, அதாவது அந்த அரே டாட் கெட் ஆஃப் செகண்ட் பாயிண்டரில் இருக்கிற வேல்யூவை ஈக்குவலாக செக் பண்ணுறதுக்கு வந்து கெட் பண்ணிவிட்டு டாட் ஈக்குவல்ஸ், நாட் ஈக்குவலாக இருந்தால் எதுக்கு, அரே டாட் கெட் ஆஃப் ப்ரீவியஸ் வேல்யூ. ரைட். இது வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ ஈக்குவலாக இல்லை, அதாவது செகண்ட் பாயிண்டில் இருக்கிற வேல்யூவும் அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா
அந்த வேல்யூவை ஃபஸ்ட் பாயிண்டர்கிட்ட மூவ் பண்ணணும். இப்போ மூவ் பண்ணுறதுக்கு என்னது, காப்பி பண்ணணும் கரெக்டாக. அது ஏஆர்ஆர் டாட் செட்டு, லிஸ்ட்டில் வந்து செட்டு. இப்போ ஃபஸ்ட் பாயிண்டருக்கு செட் பண்ணணும். எந்த வேல்யூவை செட் பண்ணணும், செகண்ட் பாயிண்டரில் இருக்கிற வேல்யூவை செட் பண்ணணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் இருக்கிற வேல்யூவை எடுத்து ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கிறதுக்கு செட் பண்ணணும். ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, செகண்ட் பாயிண்டர் ஆட்டோமேட்டிக்காக லூப்பில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு வாட்டியாக மூவ் பண்ணுறோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் பாயிண்டர் எங்கே இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்கும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் பாயிண்டர் வில் டெல் ஹவு மணி, எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் பாயிண்டர் சொல்லிடும். ரைட்டா. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணாலே இந்த புது அரேயில் எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். நம்ம அரேவை கொடுத்துருக்க அரேவை இங்கேயே மாடிஃபை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் அண்ட் சி இஃப் இட் ஒர்க்ஸ். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அரேயில் கடைசியில் இருக்கிற எலமெண்ட்டை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 பாயிண்டரை வச்சுக்கிங்க. ஃபஸ்ட் பாயிண்டர், செகண்ட் பாயிண்டர். ஃபஸ்ட் பாயிண்டர் வந்து எங்கே காப்பி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் பாயிண்டர், செகண்ட் பாயிண்டர் எதை காப்பி பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் பாயிண்டர் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இந்த ஃபஸ்ட் பாயிண்டர் வந்து ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். எந்த கண்டிஷன், இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு யூனிக் எலமெண்ட் வருதோ அப்போ தான் நம்ம காப்பி பண்ணணும். ஸோ நம்ம செகண்ட் பாயிண்டில் இருக்கிற வேல்யூவும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவும் சேமாக இல்லை, இந்த வேல்யூவும் அது ப்ரீவியஸ் வேல்யூவும் சேமாக இல்லை, அப்போ தான் நம்ம செகண்ட் பாயிண்ட் இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட் பாயிண்டருக்கு கொண்டு வரணும். செகண்ட் பாயிண்ட் இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட் பாயிண்டருக்கு கொண்டு வரணும். ரைட். அப்போ தான் இந்த ஃபஸ்ட் பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணணும். மற்றபடி நம்ம சேமாக இருந்துச்சுன்னா நம்ம பாட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடலாம். எப்போ யூனிக்காக இருக்குதோ, டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட் வருதோ அப்போ தான் நம்ம காப்பி பண்ணணும், முன்னாடி கொண்டு வரணும். சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி கொண்டு வர தேவையில்லை. ரைட். ஸோ திஸ் இஸ் த லாஜிக்.